குட் மார்னிங் கைஸ். ஸோ ஃபஸ்ட் நாள் வேலைக்கு கிளம்பியாச்சு. காலையில் நூடுல்ஸ் செஞ்சுட்டேன். இதுதான் ஈஸியானது. மற்றதெல்லாம் ஈவினிங் வந்து தான் ட்ரை பண்ணணும், ரைஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டு இதான் இன்றைக்கி சமைச்சோம். பாஸ்மதி ரைஸில் மீல் மேக்கர் போட்டு சும்மா பருப்பு போட்டு எதோ பண்ணி வச்சுருங்க. மக்களே, ஃபஸ்ட் டைம் தக்காளி வாங்குகிறேன். கிலோ வந்து கிலோவான்னு தெரியல, கிலோவாக தான் இருக்கும். 7000 வான் அப்படின்னு போட்டிருக்காங்க. கலக்காய் எல்லாமே இருக்குங்க. இப்போ வாங்கியாச்சு. இப்போ இன்னும் ஆனியன் மட்டும் வாங்கணும். தக்காளி 1 கிலோ நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா வருது. வெங்காயம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொரு நம்ம ஊரில் இருக்கிறது இருந்தது. இது சரி வாங்கலாமேன்னு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 190, ஒரு 200 அந்த மாதிரி இருக்குது 1 கிலோ. அப்புறம் சாக்ஸ் வாங்கினேன். நம்ம ஊர் டிமார்ட் மாதிரி இங்கே டைசோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வாங்கினேன். 3 சாக்ஸ் வாங்கினேன். ஒன்று 60 ரூபா அந்த மாதிரி வரும். அப்புறம் இந்த சும்மா பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கினேன். எல்லாமே 60 ரூபா தான். இங்கே டைசோன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டிமார்ட் மாதிரி வச்சிங்களேன். 1000 வான், அப்புறம் 3000 வான், 5000 அந்த மாதிரி இருக்கும். 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி வச்சிங்களேன். ஸோ அங்கே எல்லாமே ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள்லாம் வந்து அங்கே ஈஸியாக நம்மளால் வாங்கிக்க முடியும். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் இங்கே அடிக்காச்சு. ஃபுல்லாக நம்ம ட்ராலியில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எல்லாம் அடிக்கிட்டோம். ட்ரெஸ் இல்லாமல் எல்லாமே ஹேங்கரில் எடுத்து அங்கங்கே வச்சுருக்கேன். பார்லிமெண்ட்டில் லைவ் போயிட்டுருக்கு சவுத் கொரியாவுது. ஆக்சுவலாக என் கையில் இருக்கிறது வந்து இந்த தாய் ஏர்வேஸில் வந்து கொடுத்தாங்க சின்ன வாட்டர் பாட்டிலு. இதில் ஒரு சின்ன மெக்கானிசம் இருக்குது பாருங்கள். இந்த கேப் வந்து தனியாக நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கூட கழலாது. ஜஸ்ட்டு இதிலே செட் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இதனால் பெருசாக வந்து இது மிஸ் ஆகாது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. தனியாக இதுக்குன்னு ஒரு கவர் எதுவும் கொடுக்கல. நம்ம நார்மலாக யூஸ்வலாக இருக்கும்ல அந்த மாதிரி கவர் இல்லாமல் இதிலே ஃபுல்லாக எம்போசிங்லாம் பண்ணி நல்லா இருக்குது இந்த பாட்டில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து இந்த மாதிரி தான் வருது. அப்படி ஃபுல்லாகவே இருக்குது பாருங்க. அதை இதில் போட்டு சும்மா அதை இது பண்ணியிருக்கேன். மாவு கொஞ்சம் இருந்தது, அதுலேயே ரவை லைட்டாக போட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் போல். கரெக்டாக தான் இருக்கா? தக்காளி, பூண்டு, லைட்டாக நெய் போட்டிருக்கேன். மஞ்சள், அப்புறம் பருப்பு எல்லாத்தையும் ஒரு விசில் விடணும். பருப்பு சூப்பராக வந்துடுச்சு. தக்காளி நல்லாவே மசிஞ்சு அவ்வளோதான். இதை தூக்கி இதில் போட்டு புளியை ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியது தான். கூட அப்படியே இதெல்லாம் அதுனது மிளகாத்தூள், அப்புறம் சாம்பார் பவுட்ரு, கரம் மசாலா, சாம்பார் பொடி, மல்லித்தூள் எல்லாம் போடுற வேண்டியது. பார்க்க அரிசி மாவு மாதிரி தான் இருக்குது. அரிசி மாவு தான் நினைக்கிறேன். கூட இந்த ரவையும் இதுவும் போட்டதால் நினைக்கிறேன். சம்பா ரவை ப்ரௌன் கலரில் தான் வந்திருக்கு லைட்டாக. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்த் முடிய போகுது. நாளைக்கு மார்ச் 1. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு கொரியாவில் சுற்றி பார்க்க போகலான்னு இருக்கோம். நாளைக்கு வந்து ஆக்சுவலாக கொரியாவோட இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் டே. அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சி அந்த கொடியேற்றின நாள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கொரியாவோட கொடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் அதையும். அப்புறம் 2-3 பிளேஸ் போகலான்னு இருக்கேன். அதெல்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.